தாசில்தார் மோகனூர் எங்கள் வடிவேலு ஐயா அவர்களை இங்கிருக்கும் ஜோதிட கழகம் பல கிரகங்களை இயக்கும் எப்படி என்று அவர் சூப்பரா பேசுவாரு. அவர் பேசுறதை கேட்டுட்டே இருக்கலான்னு தோணும். இப்ப அவரை மேடைக்கு பேச வருமாறு அழைக்கிறேன். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மாணவர்களே, மோகனூர் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளைகளுடைய 23வது ஆண்டு விழா ஜோதிட கருத்தரங்க விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஜோதிட விழாவினை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொடுக்க எங்களுக்கு எல்லா வகைகளிலும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த மண்டபம் முதற்கொண்டு உணவு உபச்சார விழாவும் முதல் கொண்டு அனைத்து வகைகளிலும் எங்களுக்கு உதவி செய்து கொடுத்த திருத்துறைப்பூண்டி மாநில வசிக்கும் ஐயா ராதாகிருஷ்ணய்யா அவர்களை எவ்வளவு முறை பாராட்டினாலும் அது போதாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கடந்த 2 நாட்களாகவே எங்களுக்கு எல்லா வகையிலுமே எங்களுக்கு ஒவ்வொன்றா பார்த்து செஞ்சுட்டு இருக்கார். அவருக்கு எனதும் அவருக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் எங்களது அகத்தியர் ஜோதிட நிர்வாகத்துக்கு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி அவருக்கு ஈடு கொடுக்கும் வகையில் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த ஐயா ராஜேந்திர ஐயா அவர்களுக்கும் எங்கள் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை சார்பாக பாராட்டுதல் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த திருப்புரை இந்த கருத்தரங்க கூட்டத்தில் தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மதுரையை சேர்ந்த ஐயா டாக்டர் பொன்னையாசாமி அவர்களை வாழ்த்தி அவருக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட அறிஞர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கருத்தரங்க கூட்டத்திலே சீரும் சிறப்புமாக கலந்து கொண்டு சிறப்பு கொண்டிருக்கின்ற ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிட அறிஞர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய ஜோதிட பதிவுக்கு வரலாம் என்று இருக்கிறேன். ஜோதிட பதிவுக்கு வரும் முன்பே எனதை பெற்றெடுத்த தாய் தந்தையை வணங்கியும் ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்களை வணங்கியும் குலதெய்வத்தை வணங்கியும் எனது சிறை உரையை ஆற்றுகிறேன். இப்போ ஜோதிடம் என்பது மகா சமுத்திரம், அதுக்கு கரையே இல்லைன்னு பல்வேறு மீட்டிங்க சொல்லிட்டு இருக்கிறேன். அதுல எல்லையே காண முடியாது. தினம் ஒரு நுட்பமான ஒரு அறிவு நமக்கு கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கு. அவர் தலைமை உங்களுடைய சொன்னாரு, ஐயா அவர்கள் பொன்னையா அவர் சொன்னாரு, நான் 10 வருஷமா பாரம்பரிய ஜோதிடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஜோதிடம் சரியா முழுமையா கிடைக்கல அப்படின்னு சொன்னார். 20 வருஷம் படித்தாலும் சரி, 30 வருஷம் படித்தாலும் சரி, இந்த ஜோதிடத்துல ஒவ்வொரு நுணுக்கமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நாள் பத்தாது. அந்த வகையில ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு விதிகளும் நமக்கு அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த வகையில நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, இப்போ சமீப காலமா திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கறதுல நாம பல்வேறு விதியை பார்க்கிறோம், பல்வேறு விதி விலக்குகளையும் பார்க்கிறோம், நேரம் பார்க்கிறோம், கிரக பொருத்தத்தை பார்க்கிறோம், நட்சத்திர பொருத்தத்தை பார்க்கிறோம். எல்லா பொருத்தத்தையும் பார்த்து ஒரு திருமணம் அப்படின்னு குறிச்சு கொடுத்தா அந்த திருமணம் ரிசப்ஷன்லயே டைவர்ஸ் ஆகுது, ஒரு 6 மாசத்துல டைவர்ஸ் ஆகுது, ஒரு 20 வருஷத்துல டைவர்ஸ் ஆகுது, ஒரு 2-3 குழந்தைகள் பெற்றெடுத்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ் ஆகுது. அப்படின்னா இந்த ஜோதிடத்துல அந்த திருமண பொருத்தம் ஏன் நிக்க மாட்டேங்குது சமீப காலமா பார்த்தோம்னா, அதுல ஏதாவது ஒரு பிரச்சனையில நம்ம சரியா பார்க்கலையோ என்னமோ அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு கருத்து வருது. இப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா 21 பொருத்தத்தை பார்த்து திருமணத்தை பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 10 பொருத்தம் பார்த்து போதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 5 பொருத்தம் போதும் அப்படின்னாங்க. கடைசியில ஒரே பொருத்தம் 5 பொருத்தம் தான் போதும் அப்படின்னாங்க. இப்ப அதெல்லாம் வேண்டாம்,
நாங்க பொண்ணு மாப்பிளை பார்த்துட்டோம், தேர்ந்தெடுத்துக்கிட்டோம், எங்களுக்கு ஒரு நாளை பார்த்து குறிச்சு கொடுத்தா போதும், நான் கல்யாணத்தை பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஜோதிடர்கிட்ட ஒரு பொருத்தத்தை பார்க்கறதுக்கு அவங்க அனுமதிக்கிறது இல்லை. அதை பத்தி கேட்கறதுக்கு அவங்க தயாராகவும் இல்லை. நாங்க முடிவு பண்ணிக்கிறோம், நீங்க தேதியை போட்டு குறிச்சு கொடுங்க. அது கூட எதுக்கு ஜோதிடர் அழுகிறாங்கன்னு தெரியல. காலண்டரை பார்த்தாவே தேதி வருதுல்ல, அதுல முகூர்த்த நாள் போட்டுக்கிறோம், பண்ணிட்டு போலாம்ல. ஆனா இதெல்லாம் பார்க்காதனால அவசரமா எடுக்கிற முடிவுல அவசரமா திருமண வாழ்க்கை விவாகரத்துல போய் முடியுது. குடும்ப நல கோர்ட்டில் பார்த்தோம் அப்படின்னோம்னா விவாகரத்து வழக்கு ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. பேசி பார்த்தாலும் தீர்க்க முடியல. ஏன் அதுல பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும் போது இப்ப ஜோதிடத்துல நாம 10 பொருத்தம் பார்க்கிறோம், நட்சத்திரம் பார்க்கிறோம், கிரக பொருத்தத்தை பார்க்கிறோம், எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் இந்த கிரக சேர்க்கையை நம்ம சரியா பார்க்கறதில்லைன்னு தெரிகிறேன். இந்த கிரக சேர்க்கையில முக்கியமா பார்க்கறது இந்த பாவகிரகங்கள் சேர்க்கை இருந்தது அப்படின்னா ஒரு குடும்பத்துல ஒற்றுமை இருக்க மாட்டேங்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதலை கொண்டு வருது. அப்படிங்கிற பல்வேறு ஒரு சூழ்நிலையை அது அந்த பாவகிரக சேர்க்கைகள் சேர்த்திக்குது. அந்த அளவுல பார்க்கணும்னா பொருத்தம் பார்க்கும்போது நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், பாவகிரக சேர்க்கையில முதல்ல பார்க்க வேண்டியது சூரியன் சனி சேர்க்கை இருக்குதான்னு பார்க்கணும். ஆணுக்கு இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு இருந்தாலும் சரி, சூரியன் சனி சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அது எந்த அளவுக்கும் அந்த திருமணத்தை சேர்த்து வச்சோம்னா 2 பேருக்கு பிரச்சனை கண்டிப்பா கொடுக்கும். அது 3 மாதத்தில் கொடுத்தாலும் சரி, 1 வருஷத்தில் கொடுத்தாலும் சரி, 2 வாரத்தில் கொடுத்தாலும் சரி, சூரியன் சனி சேர்க்கை இருந்தது அப்படின்னா ஒரு ஆண் ஜாதத்தில் இருந்தாலும் சரி, பெண் ஜாதத்தில் இருந்தாலும் சரி, 2 ஜாதத்தை இணைச்சிங்கன்னா அந்த வாழ்க்கை விவாகரத்தில் தான் முடியும். அப்ப அந்த சூரியன் சனி சேர்க்கை எப்படி இருக்குது அதை முதல்ல அனலைஸ் பண்ணணும். சூரியன் சனி ஒரு ராசியில இருந்தா அது சேர்க்கைன்னு சொல்றோம். ஆனா அந்த ராசியில சூரியன் சனி சேர்க்கை இருந்ததுன்னா அது அந்த உயிர்கண்டத்தை கொடுக்குமா, கணவனுக்கு ஒரு உயிர்கண்டத்தை கொடுக்குமா, அல்லது மனைவிக்கு ஒரு உயிர்கண்டத்தை கொடுக்குமான்னு நாம தீர்க்கமா ஆராயணும். அதை ஆராய்ச்சி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? டிகிரியை வச்சு பார்க்கணும். அதாவது அந்த சூரியனும் சனியும் சேர்ந்து ஒரு 5 டிகிரிக்குள்ள இருந்தது அப்படின்னா அது தோஷமாகத்தான் வேலை செய்யும். கணவனுக்கோ மனைவிக்கோ அது உயிராபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக முடியும். அதே போல இன்னொரு விதி என்னன்னா, சூரியன் சனியை பார்க்கும் போது சூரியன் ஒரு காட்டு ராசியில் இருந்ததுன்னு சொன்னோம்னா அதே சனி ஒரு காட்டு ராசியில் இருந்தது அப்படின்னு இது 1, 5, 9 தொடர்பு வரும். 1, 5, 9 தொடர்பு வந்ததுன்னா ஒரு சூரியன் சனி சேர்க்க வெவ்வேறு காட்டு ராசியில் இருந்தாலும், இல்ல வெவ்வேறு நெருப்பு ராசியில் இருந்தாலும், வெவ்வேறு நீர் ராசியில் இருந்தாலும் அது ஒண்ணுக்கு ஒண்ணு இணைவாக தான் நம்ம எடுத்துக்கணும். அப்படி இணைவாக இருக்கும் போது அந்த டிகிரிக்கு இந்த டிகிரிக்கு வச்சு பார்த்தோம்னா அதுல ஒரு 5 டிகிரி வித்தியாசம் இருக்குதான்னு பார்க்கணும். இப்போ சூரியன் ஒரு 3 டிகிரில மேகத்துல இருக்கிறார் அப்படின்னா சிம்மத்துல சனி ஒரு 5 டிகிரில இருந்தாங்கன்னா சேர்க்கை இருக்குன்னு அர்த்தம். வெவ்வேறு ராசியில் இருந்தாலும் சேர்க்கை இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் கணக்கு வைக்காம 19 சூரியன் சனி சேர்க்கை இருக்குது, அது அந்த கணவனை பாதிக்கும், அது அந்த பெண்ணை பாதிக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடக்கூடாது. அதே மாதிரி சூரியன் சனி சம்பந்தப்பட்டு 2 கிரகம் சம்பந்தப்பட்டா முதல்ல சூரியன் சனியை தொடுதா இல்ல சனி சூரியனை தொடுதான்னு பார்க்கிற போது குறுக்க எந்த கிரகம் வராம இருந்ததுன்னா அது தோஷம் அதிகம். அப்ப குறுக்க ஒரு கிரகம் வந்ததுன்னா அது தோஷம் அடிபட்டு போயிருதுன்னு அர்த்தம். 19 சூரியன் சனி சேர்க்கை இருந்தா உயிராபத்து உள்ள கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பா கொடுக்கும். அது கரெக்டா இருக்குதான்னு பார்த்துக்கணும். இது ஒரு பாவகிரக
சேர்க்கை விதி திருமண பொருட்கள் கண்டிப்பா பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கடுத்த ஒரு விதி என்னன்னா செவ்வாய் ராகு சேர்க்கை. இந்த செவ்வாய் ராகு சேர்க்கை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்ததுன்னா அது விஷகன்னிகா தோஷம்னு சொல்லுது. அதே செவ்வாய் ராகு ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா குலதோஷம்னு சொல்லுது. அப்போ ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் ராகு இருந்து ஆணுக்கு அதை சேர்த்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா விஷகன்னிகா தோஷம் செயல்படுதுன்னு அர்த்தம். அப்ப விஷகன்னிகா தோஷம்னா என்ன? கணவன் மனைவிக்கு முதல்ல திருமணத்தை நடத்த விடாது, நடத்த விட்டாலும் தாம்பத்தியத்தில் ஒரு ஈடுபாடு இருக்காது. தாம்பத்திய ஈடுபாடு இல்லாத போது குழந்தை பிறப்புக்கு தடை ஏற்படும். இதனால என்ன ஆகுதுன்னா ஆணுக்கு பெண்ணுக்கு ஒரு ஒற்றுமை இருக்காது, ஒரு அந்யோன்யம் இருக்காது. இதனால பிரிவு வரும். விஷகன்னிகா தோஷம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்தது அப்படின்னா பொருத்தம் பார்க்கும்போது ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தோஷம் பெண்ணுக்கு அதிகமா இருக்குதுங்க, இந்த தோஷம் வந்து சேர்த்தக்கூடாது, இது வந்து ஆண்மகளுக்கு ஒரு உயிர்கண்டத்தையோ இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்குது, அதனால இந்த ஜாதகத்தை சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த செவ்வாய் ராகு இணைவு எப்படி இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே நாங்க சூரியன் சனி ராகுக்கு என்ன ஒரு விதிமுறையை சொல்லணும், அதே விதிமுறை இதுலயும் கையாளப்படும். அந்த ரெண்டும் செவ்வாய் ராகு ஒரே ராசியில் இருக்குதா அல்லது அதுல ஏதாவது வேறு கிரகங்கள் இடையில சம்பந்தப்படுதா, இல்ல உடனே அந்த செவ்வாய் ராகு தனித்தனியா இருந்தாலும் ஒன்னா பார்க்குதா, இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்துதான் முடிவு பண்ணணும். ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் ராகு சேர்க்கை இருந்ததுன்னா உடனே அந்த ஜாதகத்தை நிராகரிக்க கூடாது. அது எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதை நம்ம தீர்மானத்தை ஆராய்ச்சி பண்ணிதான் பார்க்கணும். சரி, நாங்க எனக்கு பெண்ணு நல்லா இருக்குது, எல்லா வசதியும் நல்லா இருக்குது, எங்களுக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குது அப்படின்னு பார்த்து திருமணம் பண்ணணும் அப்படின்னோம்னா ஆண் ஜாதகத்துல லக்னாதிபதி வலுவா இருக்கணும், இல்லைன்னா 8ஆம் இடம் வலுவா இருக்கணும், இல்ல 8 3ஆம் இடம் வலுவா இருந்து சேர்த்துனீங்கன்னா அந்த செவ்வாய் ராகு தோஷம் எக்காரணத்தை கொண்டு கணவனை பாதிக்காது. இந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகத்தை சேர்த்துனாதான் அந்த ஜாதகம் தராசு மாறி ஈக்குவலா போய் வாழ்க்கை பூரா சந்தோஷமா இருக்கும். இது 2வது பாவம் இருக்கிற தோஷம். சரி, செவ்வாய் ராகு ஒரு பெண்ணுக்கு இருந்தா ஆணுக்கு தோஷம் சொல்றோம். சரி, ஆணுக்கு ஒரு கிரக தோஷம் இருந்தா சேர்க்கை இருந்தா பெண்ணுக்கு உயிர்கொண்ட வர்ற அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது சுக்கிரன் கேது தான். சுக்கிரன் கேது ஒரு ஆண் ஜாதகத்தில் இருந்ததுன்னு சொல்லி அந்த சுக்கிரன் கேது ஜாதகத்தில் இருந்து பெண் ஜாதகம் சேர்த்தோம் அப்படின்னோம்னா கண்டிப்பா பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும், ஒரு உயிர்கண்டத்தை கொடுக்கும், பல்வேறு பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னுடைய அனுபவத்தில் கண்ட ஒரு பிரச்சனை என்னன்னா, சுக்கிரன் கேது சம்பந்தப்பட்ட ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை மனம் முடிச்சு கொடுத்தாங்க. அந்த பெண்ணுக்கு பிரசவ காலத்திலே பிரசவம் ஆக முடியாத பல்வேறு இன்னங்கள் இடையூறுகள் வந்து அந்த தாயும் சேயும் பிரசவத்தின் போது பிழைக்குமா பிழைக்காதா என்ற காலகட்டத்திலே அவர்களுக்கு பல்வேறு கொள்ளையை கொடுத்து கடைசியில அது ஒரு ஆபரேஷன் செய்து ஒரு மேஜர் ஆபரேஷன் செய்து அதை பிழைக்க வைக்கிறதுக்குள்ள போதும் போதாகி போச்சு. அது வந்து தப்பிச்சு வரத்துக்கு பெரும்பாடாகி போச்சு. அதனால ஏதோ ஒரு விஷயம் பெண்ணுக்கு நடக்கும். ஒரு சுக்கிரன் கேது ஆண் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அதுக்கு இணையா அவங்களுக்கு வந்து வேற என்ன ஜாதகம் இருக்குன்னா அந்த உயிர்கண்டம் தராத அவங்களுக்கு ஒரு லக்னமோ லக்னாதிபதியோ ஒரு 8ஆம் இடமோ வலுத்து நல்லபடியா இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கொடுக்காது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஆக ஒவ்வொரு கிரகத்தையும் ஒரு பார்க்கும்போது சேர்க்கை நல்லா இருக்குதா, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதே மாதிரி சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் இருந்தா அது தோஷம்னு சொல்றாங்க. சூரியன் செவ்வாய் சார்க்க தோஷம் இருந்தா அது ஆணுக்கு வந்து ஒரு பிரிவினை கொடுக்கும். அது இளமையில் வந்து ஒரு விதவியாவால் அப்படிங்கிற ஒரு பாட்டுக்கு ஏற்ப
அந்த தோஷம் சொல்றாங்க. அதெல்லாம் தோஷம் இருந்தது அப்படின்னம்னா உடனே டக்குன்னு ஜாதகத்தை அவாய்ட் பண்ணக்கூடாது. அப்படி அவாய்ட் பண்ணோம்னா நம்ம பெண் ஜாதகம் அது மாதிரி வெகு ஜாதகம் நிற்குது. அதனால அந்த மாதிரி ஒரு தோஷம் இருந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஈடா இருக்கிற ஒரு தோஷத்தை ஒரு சுக்கிரன் சூரியன் பொருத்தம் இருக்கிற ஜாதகம், இல்லைன்னா சந்திரன் சனி சேர்க்கை உள்ள ஜாதகம், அல்லது சந்திரன் செவ்வாய் சேர்ந்த ஜாதகத்தை எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னோம்னா அந்த தோஷத்துக்கு இந்த தோஷம் ஈடுபட்டு கரெக்டா அந்த திருமண வாழ்க்கை கண்டிப்பா சீரும் சிறப்புமா நடக்கும். இது ஒரு விதி பார்த்துட்டோம்னா அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ சேர்க்கை பார்த்தாச்சு. இப்போ சேர்க்கை கிரகம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டோம். சரி, எல்லாம் சேர்த்து முடிவு பண்ணோம்னா இப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடத்தி வைக்கிறது எதுக்கு? குடும்பம் தலைக்கணும், வம்ச விருத்தி ஆகணும்ல. அப்ப அதுக்கு நாம என்ன பண்ணணும்? வெறும் 4 நட்சத்திரம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா போதுமா? அப்ப அந்த வம்ச விருத்திக்கு நன்மை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும்னா தைரிய வீரியம் என்கிற பாவம் 3ஆம் பாவம். இந்த 3ஆம் பாவகம் 2 பேர்த்துக்கும் கரெக்டா இருக்கணும். 3ஆம் பாவகம் எக்காரணத்துக்கு கூட கிடக்கூடாது. ஒரு ரூல் சொல்றேன். 3ஆம் அதிபதி ஆணுக்கும் பெண்ணுக்கும் அழிகிரக சாரம் ஆகக்கூடாது. அழிகிரம் அப்படிங்கிறது முதன்மையான அழிகிரகம் சனி, 2வது அழிகிரகம் புதன், 3வது அழிகிரகம் கேது. இந்த அழிகிரக சாரம் 3ஆம் அதிபதி எக்காரணத்துக்கு வாங்கக்கூடாது. அந்த 3ஆம் அதிபதி அந்த அழிகிரகம் இன்னொரு அழிகிரக சாரம் வாங்கக்கூடாது. இப்படி வாங்கிருச்சு அப்படின்னோம்னா அவங்களுக்கு தாம்பத்திய சுகம் கண்டிப்பா இருக்காது. இந்து வீரிய குறைபாடு ரொம்ப கம்மியா இருக்கும். செக்ஸுக்கு அவங்க தயாரா இருக்க மாட்டாங்க. அந்த தயாரா இருக்காத பட்சத்துல அவங்க கணவன் மனைக்குள்ள ஒரு பிரிவு பேசுறது இருக்கும். இந்த 3ஆம் அதிபதி ஒரு அழிகிரக சாரம் வாங்கி அந்த அழிகிரகம் இன்னொரு அழிகிரக சாரம் வாங்கினா அதுல ஒரு பிரச்சனை அப்படிங்கறத நீ தெளிவுபடுத்திக்க. அதே போல 3ஆம் பாவம், 7ஆம் பாவம், 11ஆம் பாவம் இது காமத்திரியோட பாவம். இதுல என்னன்னா நடு நட்சத்திரமா ராகு நட்சத்திரம் இருக்கு. ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னோம்னா ராகு சம்பந்தப்படமா திருமணம் நடக்கவே நடக்காது. ராகு சம்பந்தப்பட்டாதான் ஒரு திருமணம் நடக்கும், தாம்பத்திய சுகம் நல்லா இருக்கும். அதுதான் காம திரிகோணத்துல ராகுனுடைய நட்சத்திரத்தை நடு நட்சத்திரமா வச்சான். இது 2வது கூட நீங்க பார்க்கணும். 3ஆம் பாவம் நல்லா இருக்குதா, 7ஆம் பாவம் நல்லா இருக்குதா, 11ஆம் பாவம் நல்லா இருக்குதான்னு பார்க்கணும். 7ஆம் பாவம் கலத்திரம், 3ஆம் பாவம் வீரியம், 11ஆம் பாவம் ஆசை நிறைவேறுதல். இது நல்லா இருந்தாதான் கணவன் மனைவி அன்யோன்யமா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இன்னொரு 3ஆம் விதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பீஜ பலம் பார்க்கணும். பீஜ பலம்னா என்ன? விந்தணு குறைபாடு எப்படி இருக்குது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதுல எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஒரு ஆண் ஜாதகத்துல தகப்பன் சொல்லக்கூடிய ஆண் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சூரியன், மனைவிக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன், புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு. சூரியன், குரு, சுக்கிரன் இந்த 3 டிகிரியை கூட்டிக்கிங்க. இந்த 3 டிகிரியை கூட்டி மீத வர டிகிரி ஆண் ராசியில விழுந்தது அப்படின்னம்னா அவங்களுக்கு வீரியத்தன்மை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஆண் ஜாதகத்துல அது நவாம்சத்திலேயே அந்த வீரியம் உள்ள ஜாதகம் ஆண் ராசியில போய் விழுந்தது அப்படின்னா அவருக்கு வீரியம் அதிகம். இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா அடுத்த வருஷத்துல குழந்தை பிறந்து வாழ்க்கை நல்லா இருக்கும். அதே போல பெண் ஜாதகத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா சந்திரனை குடிக்கக்கூடியது பெண்ணு, கணவரை குடிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய், புத்திரகாரன் குரு. இந்த 3 டிகிரியும் கூட்டி வர்ற மீதம் பெண் ராசியிலும் நவாம்சத்திலையும் பெண் ராசியிலும் விழுந்தா அந்த பெண்ணுக்கு தாம்பத்திய சூழல் நல்லா இருக்கும், கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்கும், தாம்பத்தியத்தில் அன்யோன்யம் இருக்கும், எந்த பிரச்சனையும் இடையூறு இல்லாம அது பாட்டுக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா தாம்பத்தியத்தில் ஒரு குறைபாடு இருந்ததுன்னா
கணவன் மனைவிக்கு பிரச்சனை அதிகமாக தான் வந்து சேரும். அப்படி இந்த தெய்வ சம்பளம் பார்க்கும்போது ராசியில பெண் ராசியாக இருந்து நவாம்சத்துல ஆண் ராசியில விழுந்தா அது மருத்துவ முறையில குணம் செய்யலாம். மருத்துவ முறையில் ஒரு சிகிச்சை இருக்கும்போது அந்த கருமுட்டை வீரியம் நல்லா இருக்கும். ஆனா ஒரு பெண்ணுக்கு ஆண் ராசியிலையும் நவாம்சத்துல ஆண் ராசியில விழுந்தா கண்டிப்பா அது பீஜ பலம் பெண்ணுக்கு இல்லைன்னு அர்த்தம். எக்காரணத்தை கொண்டும் அவங்களுக்கு செக்ஷுவல் இன்பம் இருக்காது, கருமுட்டை வளர்ச்சி இருக்காது, கருத்தெடுத்தாலும் அபார்சனம் ஆகும். அதே போல ஆண் ஜாதகத்துல அந்த பீஜ பலத்தினுடைய டிகிரியை பார்க்கும்போது ஆண் ராசியாக இருந்து நவாம்சத்திலே ஆண் ராசியில் விழுந்தா அவங்களுக்கு விந்தணு குறைபாடு நல்லா இருக்கும், பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும், திருமண வாழ்க்கையத்தில் தாம்பத்திய சூழ்நிலை நல்லா இருக்கும் அப்படிங்கிற முடிவு பெறலாம். ஆனா அதே ஆண் ராசியில மீதம் ஆண் ராசியில விழுந்து நவாம்சத்துல பெண் ராசியில விழுந்தா அவருக்கு மருத்துவ முறையில சிகிச்சை அளிச்சா செட் ஆயிடும். ஆனா ஆண் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டிகிரி வந்து பெண் ராசியா இருந்து நவாம்சத்திலேயும் பெண் ராசியில விழுந்தா கண்டிப்பா அது வந்து பீஜபலம் இல்லைன்னு அர்த்தம். இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு திருமணம் பண்ணிட்டீங்கன்னா சரியா இருந்ததுன்னா சரியா இருக்கும். இல்லை அப்படின்னா அது எங்க போய் முடியும் அப்படின்னோம்னா அடாப்ஷன்ல போய் முடியும், இல்லைன்னா டெஸ்டிபிள் தான் முடியும். இந்த மாதிரி திருமணத்தை பண்ணி வச்சுட்டா இந்த ஈடுபாடுக்கு தான் போக முடியுமே தவிர வேற எந்த வழிக்கும் போக முடியாது. ஆகவே இந்த இணைப்பெல்லாம் பார்த்து தான் நாம ஒரு திருமணத்தை சிறப்பா முடிக்கணும். அந்த திருமணத்தை அப்படி சிறப்பா முடிச்சாதான் அந்த தம்பதியர் நீண்ட நாள் 2 நாள் வாழ முடியும். அவங்க அன்யோன்யம் நல்லா இருக்கணும், கருத்து வேறுபாடு வரக்கூடாது. 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் ஒரு வந்து கணவன் மணி ஒற்றுமையா இருந்து வாழணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஜாதகத்துல முக்கியமா பார்க்க வேண்டிய இந்த அமைப்புகளெல்லாம் பார்க்கணும். அதே போல இந்த திருமண நாளை குறிக்கிறதுக்கு டக்குனு காலத்தில் எடுத்து ஒரு நாளை குறிச்சிடக்கூடாது. நம்ம கிட்ட வர்றாங்க ஒரு திருமண நாளை குறிச்சு கொடுக்கன்னு கேட்கறாங்க அப்படின்னா அந்த நாள் உயிருள்ள நாளா, கண்கள் உள்ள நாளா, விவகார சட்டத்தில் நல்லா திசையில உழுவுதா அப்படின்னு பார்க்கணும். அன்னைக்கு நிகழ்மணம் நடக்கிற அன்றைக்கு சூரியன் என்ற நட்சத்திரம் என்னன்னு பாருங்க, திருமண நாளன்று உள்ள சந்திரன் நட்சத்திரம் என்னன்னு பாருங்க. சூரியன் என்ற நட்சத்திரத்தை 8 பாகமா கட்டத்தை பிரிச்சு அன்னைக்கு உள்ள சூரியன் என்ற நட்சத்திரத்தை நடு நட்சத்திரமா போட்டு அதுக்கு அடுத்த நட்சத்திரத்தை 2ஆவதா போட்டு அதுக்கு முழுமுள்ள நட்சத்திரத்தை 27ஆவது நட்சத்திரத்தை போட்டு கிழக்கு முகமா வரிசையா வந்து அந்த 27 நட்சத்திரத்தை அடைச்சிங்கன்னா அந்த திருமண நாளன்றைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் கிழக்கு திசையில விழுந்தா எல்லா செல்வம் செல்வாக்கும் நடந்து அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதே போல தென்மேற்கு திசையில் விழுந்தா அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பு மிக்கதாக இருக்கும், எந்த விதமான கருத்து வேறுபாடு இருக்காது, குழந்தைகள் பெற்று ஐஸ்வர்யமாக வாழ்வார்கள். அதே போல அந்த திருமண நாளுக்கு உள்ள நட்சத்திரம் வடக்கு ராசி கிழக்கு திசையில் விழுந்தால் பெற்ற அதிகமான செல்வங்களை பெற்று செல்வங்கள் மூலமாக அவருக்கு ஒரு பெருத்த ஒரு மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொடுத்து வாழ்க்கை கலசமாக சீரும் சிறப்புமாக போய்கொண்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை. அதே போல திருமணம் நடக்கப்பட்ட அந்த நட்சத்திரம் வடகிழக்கிலே விழுந்தால் அதுவும் நமக்கு நன்மை பயக்கக்கூடிய நட்சத்திரம். ஆகவே திருமண நாளன்று நடக்கக்கூடிய நட்சத்திரம் என்று நமக்கு கிழக்கு திசையில வருதா அல்லது தென்மேற்கு திசையில வருதா வடக்கு திசையில வருதா வடகிழக்கு திசையில வருதா பார்க்கறது ரொம்ப முக்கியம். நாள் செய்யற மாதிரி நட்சத்திரம் கூட செய்ய மாட்டான், அதை பின்னாடி பார்த்துக்க. வேற திசையில உழுந்து ஒரு மேற்கு திசையிலையோ ஒரு தென்கிழக்கு திசையிலையோ ஒரு வடகிழக்கு வடமேற்கு திசையிலையோ இல்ல மேற்கு திசையிலையோ சப்போஸ் அந்த நட்சத்திரம் விழுந்தது அப்படின்னு சொன்னோம்னா அந்த திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு பல்வேறு பிரச்சனை கொடுத்து அந்த பிரச்சனை அவருக்கு பேரதிர்ச்சியாக அமையும், அது விவாகரத்தில் போய் முடியும். ஆகவே நமக்கு ஒரு ஆண் பெண் ஜாதகத்தை இணைக்கும் போது அவர்களுக்கு நல்ல நாளை குறித்து கொடுத்து அவர் இந்த ஆண்மகனும் பெண்மகனும் நீண்டதொரு வாழ்வை வாழ வேண்டும், நல்ல முறையில் வாழ வேண்டும், அதற்கு நாம் வழிவகுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை கொடுத்த எனக்கு மோகனூர் அகத்திய ஜோதிட அறக்கட்டளையுடைய நிறுவனர் ஐயா ரவிஜெயக்குமார் அவர்களுக்கு
எனது நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்தது ஒரு நல்ல பதிவுகளை உங்கள் அளவில் சந்திக்கின்றேன். அதுவரையிலிருந்து உங்களது விடைபெற்றுக் கொள்வதே உங்கள் ஜோதிடர் அன்னை ஆர்வடிவேலு, வட்டாட்சியர் ஓய்வு. நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் திருமணத்தை பத்தி ஜோதிட பாணியில அற்புதமான விஷயங்களை ஐயா பதிவு பண்ணாங்க. ஆனா என் கருத்தங்கத்துல இது வரைக்கும் திருமணத்தை பத்தி விஷயம் ஐயா பேசுறது இல்லை. அதாவது இன்னைக்கு இதுவரைக்கும் நான் திருமண மண்டபத்துல கருத்தரங்கம் நடத்துறது இல்லை. சரிங்களா? இன்னைக்குதான் திருமண மண்டபத்துல கருத்தரங்கம் நடத்திருக்கிறோம். சரிங்களா? ஸ்கூல்ல நடத்துவோம், காலேஜில் நடத்துவோம், இல்லை வேற ஏதாவது மீட்டிங் காலில் நடத்துவோம். இது வரைக்கும் கருத்தரங்குங்கிற பேர்ல திருத்துறைப்பூண்டியில தான் திருமண மண்டபத்தில் நடத்தினோம். அதனால என்னவோ ஐயா திருமணத்தை பற்றி பீஸா பிரிச்சு எடுத்துட்டாரு ஐயா. ஓகே, அவங்களுக்கு பாராட்டு விதமாக பொன்னையாசாமி ஐயா அவங்க கொண்டாட பத்தி சிறப்பிக்கிறாங்க.